வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் என்ன சமையல் செய்ய போகிறோம்னு சொன்னால், ஸ்ரீலங்கன் வெள்ளப்பாவக்காயில் பால்கறி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பாவக்காயை கட் பண்ணுவோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். நீள பொருக்கும் வெட்டலாம், ஆனால் பால் கறிக்கு அவியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டுவோம். பாங்கோரவளை இந்த மாதிரி அரைவட்ட வடிவத்தில் கட் பண்ணி எடுப்போம். இப்போ நாங்கள் பாவக்காயை கழுவி எடுப்போம். கழுவி எடுத்து கறிக்கு ரெடி பண்ணுவோம். பாங்கோரவளை பாவக்காய் கழுவி எடுத்துட்டேன். இப்போ நான் இதுக்கு வெங்காயம் போட போகிறேன். சின்ன வெங்காயம் தான் போட போகிறேன். நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம். பாருங்க, இந்த மாதிரி வெட்டினோம்னா கறி கிலோ பார்க்க வெங்காயம் மலிவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வெங்காயம் வேறும், அப்படியே சாப்பிடலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை நீள போகிறதுக்கு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டுவோம். 3 மிளகாய் எடுத்துக்கிறோம். என்ன 3 பச்சை மிளகாய். இப்போ இதுக்கு நாங்கள் உப்பு கொஞ்சம் போட்டு அவிப்போம். தண்ணி விட்டு அந்த பாவக்காய் எண்ணெய் விட்டு அவிச்சா கசப்பு கொஞ்சம் குறையும்னு சொல்கிறவே. கசப்பு குறையுந்தான், அதோட கொஞ்சம் இளநீர் சேர்ப்போம். பாருங்கள், இது மாலதீவுலேருந்து வருது. ஸ்ரீலங்கா தேங்காய்னா பெரிய தேங்காய் வரும். இது மாலதீவு காய், சின்ன காய். 99 பென்ஸ் விற்கிறாங்க இங்கே. இதை கொஞ்சம் வடிப்பம் இந்த தூசு இருக்கு. இன்னொருத்தங்க உடைப்போம்னா காணுமா. இப்போ நாங்கள் புளியை கரைச்சி விடுவோம். பழப்புளி. புளி கொஞ்சம் கூட தான் போடணும். எல்லா பால்கறிக்கும் பழப்புளி விடுறது இல்லை, தேஸ்காப்புளி விடுறது. ஆனால் பாவக்காய் பால்கறிக்கு பழப்புளி தான் விடணும். நல்லா இருக்கும், அந்த கசப்பு தெரியாது. இப்போ அங்கே சந்திரா விடுங்க. காணுமா அப்படி. இப்போ உப்பு சேர்ப்போம். காஞ்சந்திரா என்ன கொஞ்சம் தானே. கறி கொஞ்சம், அதனுடைய உப்பு கொஞ்சமாக போடுங்க. பார்த்து போடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் சேர்ந்து அவியறதுக்கு. ஏற்கனவே தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கலாம், அதோடு சேர்த்து தண்ணியும் சேர்ப்போம். ஒரு சின்ன பாவக்காய் தானே, கொஞ்சமாக வரும். ஓகே, இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வைப்போமா. இது அவியட்டும். பாங்கோரவளே பாவக்காய் எல்லாம் பச்சை மிளகாய் சேர்ந்து அவிஞ்சி வருது. அதுக்கு பிரட்டி விடுவோம். பாவக்காய் ஒரு கசப்பு தன்மை இருக்கானே, அப்போ நல்லா அவியணும். இன்னும் அவிய எடுத்தோம். என்னதுடா பாருங்களே, பாவக்காய் அவிஞ்சன்னு வந்துட்டுது. பாருங்க, புளி தண்ணி எல்லாம் மத்திட்டுது. இப்போ ஒரு பாவக்காய் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி அவிஞ்சிருக்குண்டு. ஓ, நல்லா சொல்லலாம். எல்லாம் தான் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆனால் பாவக்காயில் கசப்பில் இருந்தால் அது பாவக்காய் இல்லை. இப்போ நாங்கள் இது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கணும். என்னங்களா கொஞ்சமாக போடுங்க. பரவாயில்ல, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்ப்போம். பிரட்டி விடுவோம். கருவேப்பிலை போட்டால் தான் கறி வாசனைன்னு சொல்லி போடுறோம். ஆனால் கருவேப்பிலையில் வாசனை இல்லை. பால் சேர்த்தோம்.
கொஞ்சம் பால் சேர்ப்போம். புளிக்குள்ள பால் விட்டால் பால் தெரியும் இல்லை, கொதிக்க சரியாகுமா? ஓகே, இப்போ பால் திரைஞ்சு பாருங்க, கொதிக்க இந்த திரைஞ்சதோடு பட்டுருமான்னு சந்திர சொல்கிறான். பாருங்க உறவுகளே, கறி ரெடி. இப்போ நான் அடுப்பு ஓப்பன் பண்ண போகிறேன். பாலெல்லாம் கொதிச்சிட்டுது, உப்பு புளியெல்லாம் கணக்காக இருக்குது. நாங்கள் அடுப்பு ஓப்பன் பண்ணி போட்டு பாவக்காய் பால் கறி ரெடி. என்ன அதுடா? பாருங்க உறவுகளே, பாவக்காய் பால் கறி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். சுவை என்பது அளவற்றது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.